ஹே ஆல், திஸ் இஸ் மோகன் ஃப்ரம் MK Set Implements. இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா, ஒரு மில்கிங் மிஷின் பம்ப் சேஞ்ச் தான் பார்க்குறோம். இவங்க ஒரு கம்பெனியில் வாங்கி ஒரு 3-4 வருஷமாக யூஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பம்பில் ப்ராப்ளம் ஆயிருக்கு. லோக்கலில் கொடுத்து பம்பை சரி பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அவங்க என்னென்னா அதை எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த ரோட்டரை வந்து க்ரைண்டிங் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் வந்துட்டு அந்த பம்பு வந்து ஒழுங்காக ஒர்க் ஆகலை, வேக்யூம் வந்து கரெக்டாக ப்ரொடியூஸ் ஆகலை. ஸோ நம்மளை காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம இந்த பம்பு சிங்கிள் பக்கெட்டில் ஒரு 250 LBMல சஜெக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதோட ப்ரெஷர் பாருங்கள், ஆப்ரேட்டிங்கில் 400 இருக்குது. ஸோ எக்ஸாக்டாக என்ன ப்ரெஷர் இருக்கணுமோ அந்த ப்ரெஷர் இருக்குது. ஸோ அவங்களுமே என்ன கேட்டிருந்தாங்கன்னா, பழைய பம்ப் மாதிரி ஒர்க் ஆகுமா, அதே மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்குமா, அந்த லைஃப் இருக்குமா, அதே மாதிரி குவாலிட்டிலையும் இருக்குமான்னு கேட்டிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, நம்மளோட ப்ரைஸிங்குமே அதை கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்கும், குவாலிட்டி சீலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பம்பில் ட்ரபுள் அது இதுன்றது எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ கஸ்டமர்ஸுமே நம்பி அதை வாங்கி போட்டுட்டு ஸோ மில்கிங் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஸோ அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். மாட்டெல்லாம் கழுவி விட்டுட்டு அவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா லைனர்ஸை மாட்டில் மாட்டுறாரு. ஸோ அதை தான் பார்க்குறோம். ஸோ அது பழைய பம்ப் எப்படி ஒர்க் ஆச்சோ அதே மாதிரியே வந்துட்டு இதுவும் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ பாருங்கள், மாட்டில் மாட்டியிருக்காங்க. நம்ம வெறுமனே பம்பு மட்டும்தான் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தோம், மற்ற எதுவுமே சேஞ்ச் பண்ணி கொடுக்கல. ஸோ எல்லாமே பழசு தான். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது வேணும் அப்படின்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். எல்லா ஸ்பேர்ஸுமே நம்மக்கிட்ட இருக்குது. அதே மாதிரி வேரியஸ் டைப் ஆஃப் மில்கிங் மிஷின் ஷாஃப்ட் கட்டர் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு வேணும்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.